अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरि ओम. ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. தெய்வத் திருமூரின் திருவருளால் நாம் இந்த ஆன்மீக முகாமின் 3வது நாளை அடைந்திருக்கிறோம். இங்கு அமர்ந்திருக்கும் தவத்திரு சுவாமி ராகவாச்சானந்த மகாராஜின் பாதகமலங்களில் பணிந்து மற்ற துறைவர்களுக்கு என் அன்பும் ஆசையும் அளித்து இங்கு குழுமிய எல்லா பக்தர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை நாம் ஆரம்பம் செய்யலாம். கேள்விகள் கேட்பது என்பது ஒரு கலை. சில சமயம் சொல்லுவோம் இல்லையா, என்னடா அபத்தமான ஒரு கேள்வி கேட்குறேனே அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னாக்க, சில கேள்விகளுக்கு அவருக்கு தெரிந்திருந்தும் கூட அந்த விடை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக கேட்கப்படும் சில கேள்விகள். அதாவது பேச்சாளரை, சொற்பொழிவு செய்பவரை பரிசோதிப்பது. இன்னொரு வகையான கேள்வி, நிச்சயம் எனக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு ஆக்ரகம், ஒரு ஆர்வம் இருக்கும் மனசில். இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சில சமயம் கேள்விகள் நம்ம நிறைய இடத்துல பிரவச்சனங்கள் கேட்குறோம். இந்த மாதிரி உபன்யாசங்கள், சொற்பொழிவுகள் இப்போல்லாம் யூடியூப்லாம் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு ரொம்பி கிடக்கு. ஸோ ஏதாவது ஒன்று தட்டிட்டு நம்ம கேட்டுருப்போம், சமைச்சுட்டுருப்போம், கேட்டுருப்போம், அந்த மாதிரிலாம். அப்போ நிறைய கருத்துக்கள் உள்ள வரையின. சில சமயம் இந்த கருத்துக்களோடு மோதுதல் ஏற்படுகிறது. அப்போ சில சந்தேகங்கள் வரும். என்னடா அது, இவர் இப்படி சொல்லிட்டாரே, அவர் அப்படி சொல்லிட்டாரே, இந்த சுவாமி இப்படி பேசியிருக்கார், அந்த சுவாமி அப்படி பேசியிருக்கார், அப்படியெல்லாம் மனசில் வரும். ஸோ அப்படிப்பட்ட கேள்வி எழுதுறது நல்லது தான். சரி, சந்தேகம் இருக்குன்ற அர்த்தம். சந்தேகம் தெளிதல் என்ற நிகழ்வில் நமக்கு 26 கேள்விகள் வந்திருக்கின்றன. எப்படி குரூப் பண்ணியிருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல் குரூப் பூஜா, கர்மா, வேதம். இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் ஜெனரல். இன்னொரு குரூப் மைண்ட், மெடிடேஷன், ஜபம், அதாவது மனம், தியானம், ஜபம், அதை பற்றி ஒரு குரூப். 4வது குரூப் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தா. இப்படி 4 வித குரூப்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்கார். அதனால் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுக்கலாம். பட் முதல்ல ஒரு கேள்வி, கேட்கப்படாத கேள்வி ஒன்று இருக்கிறது. அது என்ன கேள்வினா, நேத்திக்கு நம்ம ஒரு புனிதமான நாள் நம்ம பார்த்தோம், பலஹாரிணி காளி பூஜா. பலஹாரிணி காளி பூஜை ராத்திரியில் இங்கே சில பேர் இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கலாம். அந்த பலஹாரிணி காளி பூஜை அன்று என்ன நடந்தது, ராமகிருஷ்ணர் வாழ்வுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். ராமகிருஷ்ணர் காளி பக்தர். ஸோ காளிக்கு என்னெல்லாம் பூஜை நடக்கிறதோ அதிலெல்லாம் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம அனுமானிக்கலாம். ஆனால் இந்த பலஹாரிணி காளி பூஜை அன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம் செய்தார். அந்த புரட்சிகரம் தான் நேற்றுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன். அது இதுவரையில் எழுதப்பட்ட நமது சமய குறவர்களின் வாழ்க்கையில் நடக்காத ஒன்று நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அது ஒரு புரட்சிகரமான ஒரு ஆக்ஷன். அது என்ன பண்ணார்னாக்க, ராத்திரியில் அவர் முன்னாலேயே அவர் இன்னொரு பூஜாரியை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, என்னோடய ரூமில் நான் காளி பூஜை செய்ய போகிறேன், அதுக்கு வேண்டிய சாமான்லாம் உபகையில் எல்லாம் வச்சு நீ ரெடி பண்ணிவிடு அப்படின்னார். சரின்னு அந்த பூஜாரி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கும் புரியல, என்னது கோயிலில் தான் பூஜை நடக்க போகிறது ராத்திரி, இவர் ரூமில் எதுக்கு பூஜை பண்ண போகிறார் அப்படின்னு மனசில் ஒரு கேள்வி. கேட்க முடியாதுன்னு போயிட்டான். அப்புறம் அவர் வச்சுட்டான். அப்புறம் சாயங்காலம் முடிஞ்சப்படி 9 மணிக்கு பிறகு அன்னையை கூப்பிடுறாரு. அம்மாவும் சமயத்தில் வராங்க.
வந்து பார்க்குறாங்க, பூஜைக்கு ஆயத்தமாக எல்லாம் ரெடியாக இருக்குது ரூமில். அப்போ அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி இங்கே ஏதோ பூஜை பண்ண போகிறார், அதை உட்காந்து பார்க்குறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கார் போலும் அப்படின்னு நினச்சி அம்மா வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அம்மாவை கூப்பிட்டு ஒரு பீடத்தில் சின்ன ஒரு அது என்ன சொல்ல, பலகையா மலைப்பலை. ஸோ அந்த பலகையில் உட்காத்தி வச்சுட்டாங்க. அதில் நிறைய ட்ராயிங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அல்பனான்னு சொல்லுவாங்க பெங்காலியில். அந்த கலர் ரெட் கலரில் அது ட்ராயிங் போட்டு அதில் உட்காத்தி வச்சுட்டாங்க. அம்மாவும் உட்காந்துட்டாங்க அதில். இப்போ பூஜை நடக்கிறது. இந்த நிகழ்வு கேள்வி என்னென்னா, அதாவது எழுதாத கேள்வி இது. இந்த கேள்வி என்ன என்றால், இந்த நிகழ்வை நாம் எப்பொழுதும் படிக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் படிக்கிறோம். இந்த நிகழ்வை படித்த பிறகு இந்த நிகழ்வு எதற்காக நிகழ்த்தப்பட்டது, இதன் மர்மம் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து சொல்லவும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மகாராஜ் சொன்னதன் பேரில் அதை கொஞ்சமாக நம்ம சிந்திக்கலாம் எப்படின்னு. இது ஆச்சரியம் என்னென்னாக்க, ராமகிருஷ்ணர் வாழ்வில் எப்படி நம்ம ஹரிவர்த்தானந்த்ஜி உங்களுக்கெல்லாம் சொன்னாரோ, அதாவது விநாயகர் வாழ்க்கையில் நம்ம காண்பது, எந்த பெண்ணையும் அவர் தன் தாய் அன்றி வேறொரு ரூபத்தில் பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் விநாயகருக்கு மனைவி கிடையாது, அவர் வந்து பிரம்மச்சாரி. ஆனால் நீங்கள் பாம்பேயில் போய், அந்த மகாராஷ்டிரா இல்லைன்னா குஜராத்திக்கிட்ட போய் விநாயகருக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் விநாயகருக்கு 2 பொண்டாட்டின்னு, சித்தி ரித்தி அப்படின்னு 2 பொண்டாட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இங்கே நம்ம கல்ச்சரில் விநாயகர் பிரம்மச்சாரி. அவருக்கு அதே மாதிரி நம்ம பார்க்குறோம். சின்ன வயசுலேருந்து ராமகிருஷ்ணனோட மனம் இந்த உலக பாங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்களில் ஈடுபடாமலேயே இருந்தது. திருமணம் எப்படி நடப்பது என்று தெரியவில்லை. பைத்தியக்காரன் மாதிரி ஆகிவிட்டார். அன்னையின் காட்சி வேண்டும் காட்சி வேண்டும் என்று அது ஊரெல்லாம் பரவி, வீட்டிலேருந்து கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு சொல்கிற, என்னடா அது, என்ன இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுவது. சரி, இவருக்கு திருமணம் செய்து விட்டால் இவர் பைத்தியம் தெளிந்து விடும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி அப்படி தான் நம்ம லோகாயத்தமாக அப்படி தான் நம்ம சிந்தனை செய்கிறோம். யாராவது ஒருத்தருக்கு மனம் சரியில்லை என்றால், புத்தி சுவாதீனமற்று இருந்தால், அவன் திருமணம் செய்து விட்டால் அவன் சரியாகிடுவான். அது எப்படி சரியாகுவான்? திருமணம் செய்து விட்டால் இன்னும் அதிகமாகலாம், ஆனால் அவன் சரியாயிடுவான்னு ஒரு நினைப்பு இருக்குது. காரணம் என்னென்றால், வரும் மனைவி அவள் மிகவும் அற்புதமான மனைவியாக இருந்தால், தன் கணவனை சரிப்படுத்தும் திறன் அவளிடம் இருந்தால் அவள் சரி செய்வாள். இதை நானும் பார்த்துருக்கேன். இந்த உலகத்தில் இது மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸில் கல்யாணம் ஆன பிறகு அந்த பையன் நன்னாயிட்டான். காரணம் என்னன்னாக்க, அவனுடைய மனைவி அவனை சீர்திருத்தம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி கதைகள்லாம் நிறைய படிச்சுட்டு வந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சி ராமகிருஷ்ணருக்கு திருமணம் தான் ஒரு முடிவு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்காங்க மணப்பெண் எங்கேன்னு. அந்த தேடி சில பேர் வந்து உறவுக்காரர்கள் வந்து, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், பெண் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ராமகிருஷ்ணன் கேட்குறாரு கமார்புக்கூரில் இருக்கும்போது, ஏன் நீங்களாம் இப்படி தேடின்னு இருக்கீங்க, வீணா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, எனக்குன்னு பிறந்தவள் இருக்காளே அப்படின்னு ஜெயராம் பட்டி பற்றி சொல்கிறார். அப்போ தான் அன்னை சாரதா பற்றி நமக்கு தெரிய வருகிறது. அதற்கு முன்னால் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் சாரதாதேவி பற்றி நமக்கு தெரியவில்லை. அப்புறம்தான் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வருது. ஸோ இந்த திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட, திருமணம் செய்து கொண்ட கணவன் போல அவர் தன் மனைவியிடம் ஒருபோதும் செயல் புரிந்ததில்லை. காரணம் என்ன? அன்னை காளியே எல்லா பெண்களிடம் அவர் பார்ப்பதே என்பது. இது ஒரு புதுமையான தத்துவம் அல்ல. இது நமது பரம்பரையில் பார்த்தால் ஒரு சில மகான்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறத பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இந்த மாதிரி பெண் என்பவள் தெய்வத்தின், அந்த தேவியின் ஒரு மறு உருவம், ஆண் என்பவர் அந்த தேவனின் மறு உருவம் அப்படி சொல்கிறாங்க. பார்வதி மே மாதா மாதா மே பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர அப்படின்னு ஒரு ஸ்லோகன்ஸ் இருக்குது. அதான் பிதா வந்து மகேஸ்வரன், மாதா வந்து பார்வதி. அப்போ அவங்களே நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட பார்க்கணுன்னாக்க, ஆண்கள் எல்லாவற்றையும் நம்ம இங்கே உட்காந்துருக்கிற அண்ணாக்கள் தம்பிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்குறோம்?
அந்த சிவனை பார்க்கணும். அதே மாதிரி பெண்களிடத்தில் சிறு வயது இருந்தாலும் சரி, பெரிய முதிர்வு இருந்தாலும் சரி, அவங்களிடத்தில் தேவியை பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம பழக்கத்திலே நம்ம கல்ச்சரில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு 3 வயசு பொண்ணு வந்தால் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு பேர், சப்போஸ் ஏதோ ஒரு பேர் வச்சுங்களேன், அந்த பெயரை கூப்பிடானாக்க அந்த அம்மா என்ற சொல்லை சேர்த்து கூப்பிடுவோம் நம்ம. இதே வழக்கம்தான் வங்காளத்துலையும் இருக்குது. வங்காளத்தில் ஒரு பொண்ணின் பெயரை சொல்லி சும்மா கூப்பிடக்கூடாது, அது தவறுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அந்த பெயரோட அம்மா என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க சாரதாமா, லோக்கிமா, இல்லை அந்த மா அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிக்கணும். நம்மளும் இங்கே தமிழ்லையும் அப்படி தான் சொல்கிறோம். சின்ன சின்ன கொஞ்சம் என்னம்மா, வா உட்காரு, சாப்பிடுமா அப்படின்னு அம்மாங்கிற வார்த்தையை நம்ம கொடுக்குறோம். காரணம் என்ன? சிறு வயதிலேருந்து நமது பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களிடமும் அன்னையை பார்ப்பது என்ற ஒரு வழக்கம் திருமணம் செய்து கொள்வர்களுக்கு இருக்கிறது. அதுவே துறவிகளுக்கு எல்லா பெண்களும் சரிசமமாக தேவிதான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வர வேண்டும். இப்படி நம்ம கல்ச்சரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சின்ன வயசுலேருந்து அவருக்கு இருந்ததுனால அன்னை சாரதியை திருமணம் செய்து கொண்ட பிறகு கூட அவரால் கணவன் என்கிற முறையில் ஒரு சில டியூட்டிஸ் இருக்கிறது, அதை அவர் செய்ய விரும்பவில்லை. அப்போ என்ன ஆகுது அவருக்கு? அவர் இதை அவரே தானாகவே, அதாவது தான் தோன்றித்தனமாக செய்தாரா, இல்லை அன்னை சாரதியிட்ட கேட்டு செய்தாரா? இதற்குத்தான் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்தது. அன்னையார் ராமகிருஷ்ணரோட கால்களை, பாதங்களை மசாஜ் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த நிகழ்வு அவங்க 2 பேருக்குள்ளே பேச்சு நடக்கிறது. அப்போ அம்மா கேட்குறா, நீங்கள் எப்படி என்னை பார்க்குறீங்க? உடனே ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அந்த ஞாபகத்தில் என்னை பெற்றெடுத்த தாயும் அந்த கோயில் கருவறையில் உள்ள அந்த தெய்வீக தாய் காளி தேவியும் என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது பாதங்களை தொட்டு மசாஜ் செய்கிற இந்த பெண்ணும் மூருமே என்னுடைய தாய் தான் அப்படிங்கிறது. அதை கேட்டுட்டு தான் அம்மாவுக்கு ரொம்ப பூரிப்பு. அந்த அம்மாவுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதை அந்த சமயத்தில் எப்படி வெளிப்படுத்துவா, ரொம்ப மகிழ்ச்சி. மறுநாளைக்கு வெளியில் எல்லார்ட்டையும் அந்த அம்மா கிட்ட வரவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறா, நேத்திக்கு என்னுடைய கணவர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி சொன்னார், என்னில் அவர் தேவியை பார்ப்பதாக சொன்னார் அப்படின்னு விளக்கம் கொடுக்குற அம்மா. அதுக்கப்புறம் பார்க்குறோம் நம்ம இதை ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம யோசிக்கலாம். இப்போ அம்மாவை தன்னுடைய தாய் என்ற முறையில் பார்க்க தான் நம்ம புரியுது. ஆனால் தேவி என்ற முறையில் பார்ப்பது இதுதான் முதல் தடவை இங்கு நடக்கிறது. இந்த பூஜையில் என்ன நடக்கிறது என்றால், அன்னையாரை உட்காத்தி வச்சு திரிபுர சுந்தரி என்ற ஒரு ஆஸ்பெக்ட், தேவியோட ஆஸ்பெக்ட், அந்த ஆஸ்பெக்டில் இவர் பூஜை செய்தார் என்று வருகிறது. இதில் பலர் கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த ராமகிருஷ்ணர் இந்த கௌல மத தந்திர சாஸ்திரம் தந்திர சாஸ்திரத்துக்கு பிரகாரம் வருகின்ற சில செயல்களை செய்திருக்கிறார். அவர் செய்த பயிற்சி எப்படிப்பட்டது? கௌல மதம் சார்ந்த சில விஷயங்களை செய்திருக்கிறார். ஆனால் தந்திர சாஸ்திரத்தில் தேவி வழிபாட்டில் 2 முறை இருக்கிறது. ஒன்று கௌல முறை, இன்னொன்று அது ஸ்ரீமுறை. அதாவது ஸ்ரீ எனப்படும் தேவியை தொழுவது. அது நம்ம கல்கத்தா, ஒடிசா, அந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் போனீங்கன்னாக்க இந்த ஸ்ரீமுறை தந்திர சாஸ்திரத்திலே வருவது. இந்த ஸ்ரீமுறை இது கிடையாது. அங்கே எல்லாமே கௌலமுறை. கௌலமுறையின் தேவி யாருனாக்க காளி. ஸ்ரீமுறையின் தேவி யார் என்றால் திரிபுர சுந்தரி. அதனால தான் நம்ம சவுத்தில் திரிபுர சுந்தரிக்கு அதிக மகத்துவம். காளியை நம்ம தூரத்தில் வச்சுட்டோம். காளி இந்த மந்திரம் தந்திரம் பண்ணுறவங்களுக்கு தான் காளி, நமக்கு காளி வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்கிறோம். திரிபுர சுந்தரி என்பவள் மிக மிகவும் கருணை கொண்டவள், உலகத்தை காக்கும் தெய்வம். காளி என்பவள் அதற்கு நேர்மாறாக அழித்தல் அவளுக்கு முக்கியம். விவேகானந்தர் சொல்கிறார், காளி நடனம் ஆடும்போது ஒரு காலை முன் வைக்கிறாளாம். அந்த முன் வைத்தபோது பல கோடி பிரம்மாண்டங்கள் எழுகின்றன, பிறந்தன.
இப்போ நம்ம ஒரு பிரம்மாண்டத்தில் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பல கோடி பிரம்மாண்டங்கள் எழுந்தன. இன்னொரு காலை எடுத்து அடி வைக்கும்போது பல நூறு பிரம்மாண்டங்கள் அழிந்தன அப்படிங்கிறார். அப்படி தான் காளியோட நடனம் அந்த மாதிரி இருக்குங்க. வியந்து பாடுறார் காளி த மதர் அந்த அந்த போயமில். ஸோ காளி இந்த அழிக்கும் தன்மை இருக்கு இல்லையா, அதாவது எல்லாமே தன்னை சார்ந்து எதிலிருந்து வருகிறதோ அதற்கு மீண்டு செல்வது, இதை தான் அழித்தல் என்று சொல்கிறோம். இங்கே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அழித்தல் என்று சொல்லும்போது, அதாவது இப்போ நான் ஒரு கிளாஸ் இங்கே இருந்து வச்சுங்க, இது கிளாஸ், இதை நான் இப்போ ரொம்ப வேகமாக தூர எரிஞ்சேன்னா இது உடைஞ்சிடும் இல்லையா, அது அழிவது என்று சொல்லுது. இதையே நான் எடுத்து இதற்கு முன்பு எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு நான் இதை செலுத்தினேன் என்றால் அதை அழிவது என்று சொல்ல முடியுமா? முடியாது. இது தெரிகிறது, கண்ணுக்கு தெரிகிறது, இது வியக்தம். இதற்கு முன்னால் இருந்த ஸ்டேஜ், அதற்கு பெயர் அவ்வியக்தம். வியக்தத்திலிருந்து அவ்வியத்துக்கு செல்வதை நாம் அழிவது என்று சொல்லக்கூடாது. அதனால்தான் லார்ட் சிவா இஸ் அ டெஸ்ட்ராயர் காட் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுவாங்க. அது மிக மிக தவறு. அவர் டெஸ்ட்ராய் பண்ணுறதில்ல, அவர் என்ன பண்ணுறார், இதற்கு முந்தைய நிலையில் அவ்வியக்த நிலைக்கு கொண்டு செல்கிறார், இந்த பிரபஞ்சத்தையே கொண்டு செல்கிறார். அதனால் அவர் சிவனுக்கு அதை அழித்தல்னு நம்ம சொல்கிறோம், அது சம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறோம் வடமொழியில். அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சொல் பாருங்கள். சம்ஹாரம் என்றால் சம்பூர்ண பாவே, ஹாரியம் சம்ஹாரம், ஹாரம் என்றால் அழிப்பது, அதாவது எடுத்து விட்டுவது. அந்த சம்ஹாரம் பூர்ண பாவே, அது எந்த நிலையில் இருந்ததோ முன்னால் அந்த நிலைக்கு கொண்டு செல்வது, அவதுக்குத்தான் சம்ஹாரம் என்று சொல்லுவோம். அப்போ காளிக்கு அந்த ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் திரிபுர சுந்தரிக்கு அது இல்லை. திரிபுர சுந்தரியை போய் ஒரு கோபமாக திரிபுர சுந்தரி ரூபத்தில் ஒரு அசுரனோட சண்டை போட்டு சண்டையெல்லாம் முடிஞ்சு அந்த அசுரனை அழித்து விட்டு உட்காரலாம். அப்போ தான் எல்லா தேவர்களும் அவர்கிட்ட வணங்குறாங்க. அந்த திரிபுர சுந்தரி அருள் பாலிக்கும் தேவி, அப்படி தான் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். இப்போ அன்னையாரை காளி மூலமாக எடுக்காமல் திரிபுர சுந்தரி ரூபத்தில் வணங்கியதன் காரணம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அன்னையார் வந்தது அழிப்பதற்கு அல்ல, நம்மை மாற்றுவதற்கு. நாம் எதிலிருந்து வந்தோமோ அந்த பொருளில் நம்மை சேர்ப்பதற்கு வந்திருக்கிறார். அருள் பாலித்து நம்மை எடுத்து செல்வார். அதனால்தான் திரிபுர சுந்தரி ரூபமாக அன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வழிபட்டார் என்று நமது முதிய சாதுக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய ஒரு கட்டுரை இருக்குது ஆங்கிலத்தில். சுவாமி ஹிரண்மயானந்தா ஒரு சுவாமி, நமது மடத்தின் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர், மிகப்பெரிய பண்டிதர் சாஸ்திரங்களில், பர்டிகுலர்லி தந்திர சாஸ்திரங்களில் விற்பனர். அவர் அவ்வளோ படிச்சிருக்கார். அவர் எழுதின ஒரு கட்டுரை இன்டர்நெட்டில் கூட கிடைக்கும் ஃப்ரீயாக. உங்களுக்கு டைம் இருந்தால் அதை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். என்ன அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஏன் ராமகிருஷ்ணர் கௌல மதத்தை விட்டு அதை சார்ந்தவர் ராமகிருஷ்ணர், ஆனால் அந்த வழிபாட்டு முறையை தவிர்த்து ஸ்ரீ முறையை ஏன் எடுத்து திரிபுர சுந்தரி ரூபமாக அன்னையை வழிபட்டார். ஸோ அது காரணம் இதுதான் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ அதுதான் நேத்திகப்படுத்த சின்ன இது ஒரு. இதற்கு பிறகு இப்போ கேள்விக்கு வரலாம், அதாவது எழுதி கேட்ட கேள்விகளுக்கு வரலாம். முதல் கேள்வி, சனாதனம் என்றால் என்ன? இதே குரூப்பில் வேதம் உருவமற்ற கடவுளை சொல்லுகிறது. அப்படி இருக்க முருகன், விநாயகர் முதலியோர் யார்? மூன்றாவது, தியானம் செய்யும்போது ஆரத்தி எடுப்பது எப்படி? நான்காவது, இறந்த வீட்டில் உணவு உண்ணலாமா? இது கேள்வி ரொம்ப சுருக்கமாக எழுதுனதுனால, இறந்த வீட்டில், அதாவது வீட்டில் யாரோ இறந்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யாரோ இறந்துருக்காங்க, அந்த வீட்டில் உணவு உண்ணலாமா? கற்பூர ஆரத்தி ஏன் எடுக்கப்படுகிறது? இப்படி ஒரு 5 கேள்விகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி என்னென்னா சனாதனம். இந்த சனாதனம் இப்போ ஏன் இந்த வார்த்தை ரொம்ப பழைய எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு என்றால், அது கூட பாரு, நம்மளாம் தெரியாமலேயே இந்த வார்த்தையை பற்றி அறியாமலேயே இருந்திருக்கிறோம். இப்போ தான் ஏதோ ஒரு கடவுளுடைய சித்தம் நம்ம எல்லாருக்கும் இது பொது ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த வார்த்தையே தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கும்.
அது கூட நல்லது தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கெட்டதிலும் நல்லது நடக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த சனாதனம் என்று சொல்லப்படுவது, இந்த ஹிந்து தர்மம் என்று சொல்லப்படுவது, இதெல்லாம் நமது சாஸ்திரத்தில் வார்த்தைகள் இல்லை. சனாதன வார்த்தை இருக்கிறது, ஆனால் ஹிந்து என்ற சொல் இல்லை. அது விவேகானந்தர் சொல்கிறார், வெளியிலிருந்து வந்தவர்கள் சிந்து நதி தீரத்தில் வந்து பார்த்து சிந்து நதிக்கு அப்பாற்பட்டவர்களை அவர்கள் சிந்து நதிக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது ச என்ற சொல்லை அவர்கள் உச்சரிக்க முடியாமல் ஹ என்று சொல்வார்கள். அதனால் ஹிந்து என்ற பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இது ஹிஸ்டரி. ஆனால் இதுக்கு முன்னால் இருந்து நமக்கு என்ன பெயர் இருந்தது, நமது மதத்திற்கு என்ன பெயர் இருந்தது என்றால், நமது மதம் பிற மதம் என்று டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருந்த ஒரு காலம் அது. நீங்கள் 5000 வருடத்துக்கு முன்பு போனீங்கன்னாக்க அந்த வேத காலத்தில் மற்றொரு மதம் என்ற ஒரு மதமே இல்லை. ஒரே ஒரு முறை தான் இருந்தது. அந்த முறையை எல்லோரும் பின்பற்றினார்கள். அதற்கு வேத நெறி என்று சொல்லலாம். அபிராமி பட்டர் சொல்கிறார் அன்னையை பார்த்து, வேத நெறியில் வந்தவளே அப்படின்னு. அன்னையார், அதாவது திரிபுர சுந்தரி, வேத நெறியில் வருவள். அந்த வேத நெறி ஒன்று தான் இருந்தது. அது ஒன்று இருக்கும்போது மற்றொன்று இல்லாத போது இதற்கு என்று தனி பெயர் அவசியமா? இல்லை. ஆனால் பல வருடங்களாக வந்து தங்கி இது இன்னும் இருந்து கொண்டு இவ்வளவு கொடுமையான ஆட்சிகள் வந்து போன பிறகும் கூட இன்றும் இது நிலைத்து நிற்கிறதை பார்த்து நாம் நினைக்கிறோம், இன்னும் சில காலமும் இது இருக்கும், அதாவது வரும் காலமும் இது இருக்கும் என்று நினைத்தோம் என்றால் அதற்கு பெயர் தான் சனாதனம். சனாதனம் என்றால் நித்தியமான, நித்திய வஸ்து, அதற்கு சனாதனம். அழிவில்லாதது, அதையும் சொல்லலாம். அழிவே இல்லாதது. அழிஞ்சால் தானே அது போகும், அப்போ தான் வேற ஒன்று வரும். இதற்கு அழிவே கிடையாது. சனாதனம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்பது. அப்படிப்பட்ட சனாதனம் அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் கேட்கலாம், இப்போ காவடி எடுக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தா காவடி எடுப்போம், முருகன் கோயிலெலாம் காவடி எடுக்கிறோம். அதே மாதிரி தேவி உபாசனை நீங்கள் கர்நாடகத்தில் போனீங்கன்னாக்க அங்கே ஒரு விதமான வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாடெல்லாம் நம்ம நாட்டில் நம்மளால் சிந்தனை கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கிராமிய வழிபாடுகள் நடக்கின்றது. அதே மாதிரி நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா, இல்லை ஈஸ்டர்ன் இந்தியா போனீங்கன்னா, அங்கங்குள்ள வெவ்வேறு வழிபாடு. ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் முரணாக நாம் பார்க்கிறோம். அதை பக்கத்தில் கொண்டு வைத்து பார்த்தால் முரணாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே கலந்து தான் ஒரு தர்மம் என்று ஒரு லேபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லேபிள் என்ன? ஹிந்துயிசம், இந்து மதம் என்ற ஒரு லேபிள். அந்த லேபிள் எதற்கு ஒட்டப்பட்டிருக்கிறது? நீ கல்லை பூசித்தாலும் உனக்கு ஒட்டப்படும், நீ மரத்தை பூசித்தாலும் உனக்கு ஒட்டப்படும், நீ கடவுளுக்கு உருவமே இல்லை அருவம்தான் என்று நினைத்தாலும் அதற்கும் அந்த எண்ணத்திற்கும் இந்த லேபிள் ஒட்டப்படும். இப்படி இந்த லேபிள் ஒட்டி 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 இந்தியாவில் பறந்து கிடக்கிற இந்த இந்தியாவின் எல்லா இடத்திலும் என்னவெல்லாம் தர்மம் மூலமாக செய்யப்படும் செயல்கள் இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் ஹிந்து மதம் என்ற ஒரு லேபிளுக்குள் கொண்டு வந்து வச்சு. அதனால தான் இப்போ வெளியில் வந்து வர மதக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது நம்மளை தாக்குறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சோஷியல், இந்த நம்ம சொசைட்டி எப்படி வருது பாருங்கள். நாம் எல்லோரும் சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்னில் வேர்ல்டில். நம்ம யாருன்னாக்க நம்ம மனிதன்னு சொல்ல மாட்டான். நம்ம மனிதர்கள் வந்து சோஷியல் அனிமல்ஸ் அப்படிமா, எல்லாமே அனிமலில் தான் அவங்க பார்க்குறது உண்டு. ஆனால் நாம் நம்மை தெய்வங்களாக பார்க்கிறோம். நமது முறை என்ன? எல்லோரிடத்திலும் தெய்வம் குடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுதான் சனாதனம். எல்லாரிடத்திலும் இருப்பது அந்த தெய்வம்தான். ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படி சொன்னார். அந்த டிவினிட்டி இருக்கிறதே நாம் அந்த டிவினிட்டி யாராவது அழிக்க முடியுமா என்றால் அழிக்க முடியாது. அது தொன்று தொட்டு காலத்திலிருந்தே வருகிறது. இந்த வேத தர்மம் வருவதற்கு முன்னாலேயும் அந்த டிவினிட்டி இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்க போவது. அதனாலே அது சனாதனம் என்று சொல்லிடுறோம். இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்படி இல்லை, இந்த காவடி எடுத்து ஆடுறாங்க இல்லையா, அப்புறம் இந்த நாக்கில் வேல் குத்தி பின்னால் குத்தி அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கையா, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு, அதனால் நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்று யாராவது சொன்னால் அது எப்படி தவறோ அப்படி தான்
இந்த ஜாதி முறையை எதிர்க்கிறேன் என்று சொல்லி சனாதனத்தை எதிர்ப்பது. ஏனென்றால் ஜாதி முறை என்பது சோஷியல் ஸ்ட்ரக்சர், அதற்கும் ரிலிஜனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ராமகிருஷ்ண மடத்தில் ஜாதி வேறுபாடு கிடையாது. காரணம் என்ன? ராமகிருஷ்ணர் சொல்கிறார், பக்தர்களுக்கென்று ஒரு தனி ஜாதி, வேற ஒன்றும் ஜாதி கிடையாதுங்க. விவேகானந்தர் முதலாக துர்கா பூஜை செய்யும்போது வேலூர் மடத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்கார். எல்லாரும் அழைத்திருக்கிறார். அந்த கிராமத்தில், வேலூர் கிராமத்திலேருந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லா ஜாதிக்காரங்களும் வந்திருக்காங்க. விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கார், அவரை பார்க்கணும். அந்த உணர்ச்சியில் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் உட்காடுறாங்க. சாப்பாடு பெல் அடிச்சாச்சு, சாப்பாடு போட போகிறாங்க. ஒரு சில உயர் ஜாதி என கருதப்படும் ஒரு சிலர் அவர்கள் எழுந்து விட்டார்கள். பங்கத்தில் உட்காந்து இருக்காங்க, எழுந்துட்டாங்க. சொல்கிறேன், இவங்க கூடலாம் நான் உட்கார முடியாது, எங்களுக்காக ஒரு தனி அமைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ விவேகானந்தர் என்ன சொன்னார்? ராமகிருஷ்ணரின் பக்தர்களுக்கு ஒரு ஜாதி தான், வேணுன்னா உட்காந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா கிளம்புங்க, அவ்வளோதான். பாரு, விவேகானந்தர் என்ன செய்தார் என்று, கிளம்புங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இவ்வளோ அவமானப்பட்டு எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. அதனால தான் அங்கே சொல்லுவாங்க, முகர்ஜியும் மண்டலுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு வங்காளத்தில் சொல்லுவாங்க. முகர்ஜி ஒரு ஜாதி, மண்டலுங்கிறது ஒரு ஜாதி, இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லை. ராமகிருஷ்ண மடத்தில் வேறு எங்கு வேணாலும் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நமது இடத்தில் அந்த வேறுபாடு கிடையாது. இந்த ஜாதியை நாங்களாம் வெளிநாட்டில் நம்ம ராமகிருஷ்ண மடத்து கிளைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதங்கள் கூட வேறுபாடு இல்லை. கிறிஸ்டினா வந்து வேதாந்தத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு வரவங்களுக்கு சாப்பாட்டு பிளேட்டை நானே கழுவியிருக்கேன். அதில் நான் தப்புன்னு தோணலை எனக்கு. ஏன்னா அவர் பக்தர், ராமகிருஷ்ணர் பக்தராக இருப்பதனால நாம் எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு வருது. இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து, சோஷியல் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் எடுத்து, இப்போ நீங்கள் சனாதனமே ஒழிக்கன்னு சொன்னால் அது ஒழிக்க முடியுமா? ஏன்னா அது ஒரு பகுதி தான், அது ஒரு சிறு பகுதி. நான் சொன்னபடி இந்த காவடி எடுக்கிறத ஒழிக்கணும்னு நினச்சிங்கனாக்க முடியுமா? அது முடியாது. இப்படி சனாதன தர்மத்தில் பலவிதமான வேறுபாடு, பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொண்டு அது தீமையாக இருக்கலாம், சொசைட்டிக்கு தீமை, அதுதான் உண்மைதான். ஆனால் அதை எப்படி சீர்திருத்த வேண்டுமோ அப்படி சீர்திருத்த வேண்டுமே தவிர சனாதன தர்மத்தையே அழிப்பேன் என்று சொன்னால் அது முடியுமா? அது முடியாத காரியம்தான். எனிவே அது சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இப்போ சனாதனம் என்றால் தெரிந்து விட்டது. ஆனால் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சனாதனம் என்பது ஹிந்து மதத்திற்கு இன்னொரு பெயர். இப்போ சனாதனம் என்று கிறிஸ்டியனுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? கிறிஸ்டின் மதத்தில் சில கோட்பாடுகள் நிலையான கோட்பாடு, வேதாந்த கோட்பாடுகள் மாதிரி இருக்கின்றன. கடவுள் இருக்கிறார், இது நமது இந்து மதத்தின் ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துவத்திலையும் சொல்வார்கள் கடவுள் இருக்கிறார், இஸ்லாமத்திலே சொல்லுவாங்க கடவுள் இருக்கிறார். ஆனால் அவைகளை நீங்கள் சனாதனம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த மதங்களுக்கு பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை ஆரம்பித்தவர் என்று ஒருவர் இருக்கிறார், அதற்கென்று ஒரு தனி புத்தகம் இருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு மதம் இருக்கிறது என்றால் அது நமது இந்து மதம். அதனால தான் இது சனாதனம் என்ற பெயர் இதற்குத்தான் பொருந்துமே தவிர மற்றவர்களுக்கு பொருந்தாது. நீங்கள் ரொம்ப ப்ராடாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே சனாதனம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வேறு ப்ராப்ளம் வரும். அதனால் இந்து மதத்தில் தான் சனாதனம் என்று சொல்லுகிறோம்.